ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி இப்போ வந்து 1 மணி ஆகிடுச்சி. மாமா வந்து காலையிலே சொன்னாங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1 மணி ஆகிடுச்சி. இப்போ தான் சிக்கன் எடுக்க போயிருக்காங்க. லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பி விட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் சும்மா சும்மா சிக்கன் கறி அது மாதிரி எதுவுமே எடுக்க மாட்டோம். எப்போயாச்சும் நினைக்கிறப்ப தான் வாங்கி சாப்பிடுவோம். சரி இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது தெரில, காலையிலேருந்து மீனும் வரல. சரி அதனால தான் சிக்கன் எடுத்து வர சொல்லியிருக்கேன். மாமா வந்து போகிறப்ப என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ என்னென்ன பண்ணி வைக்கிற வந்து பார்க்குற இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து அதுக்காக வந்து லேட் ஆயிரும்ல, மணி இப்போ 2 ஆகிடுச்சி. அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் தான் வைக்கணும். அதுக்காக ரசம் வந்து நம்ம புளி வந்து ஊற வச்சாச்சு. அதோடு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா, வந்ததும் வெங்காயம் தக்காளி தான் அரைச்சி கிரேவி செஞ்சு அரைச்சி வச்சோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். அதனால் வந்து நான் புளி ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருவோம். மாமா வந்து சிக்கன் எடுக்க போயிருந்தாங்க. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம வந்து அந்த அடுப்பை பற்ற வச்சுட்டோம், குழம்பு வைக்க போகிறோம். சிலிண்டர் ஆகிட்டு தீர்ந்துடுச்சு. இருந்தாலும் சிலிண்டர் வந்துடுச்சு. விறகு காலைல பற்ற வச்ச அடுப்பு கொஞ்சம் எரியும். அதனால் வந்து நம்ம இதிலே குழம்பு வச்சுக்கலாம். என்னடா அது? அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆசைக்கு கறி 1/2 கிலோ எடுத்து வந்துட்டாங்க மாமா. இது வந்து சிக்கனே நார்மலாக நாங்கள் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறனால மாமா எடுத்து வந்திருக்காங்க. தண்ணி வந்து நிறைய பிடிச்சி வச்சாலும் பாப்பா என்ன பண்ணிடுறாங்க, மண்ணில் கை வச்சு இங்கே ஊற்றிடுறாங்க. அதனால் நம்ம தண்ணி வச்சு கீழே ஊற்றிடுவோம். இங்கே பாருங்கள், சிக்கன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கழுவி மித்ரா. ஏன் மித்ரா? ஏன் இங்கே கை கழுவு தண்ணியை ஃபுல்லாக வீணாக்குறேன். போ. அர்ஜென்ட்டாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததுனால வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து கடையில் இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்தாங்க. என்ன சாமியா? நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி இன்றைக்கி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிப்போம். இதில் பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அரைச்சிருக்கேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சி, மணி இப்போ வந்து 1:30 போட்டு சாப்பிட்ணும்ல லஞ்சு. அதனால் பசிக்குது. அதனால் பூண்டை வந்து உரிக்காமல் போட்டாச்சு. கருவேப்பிலலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போதைக்கு வந்து அர்ஜென்ட்டாக செய்கிறதுனால இருக்கிறத வச்சு சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம். மாமா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருவா. கத்திரிக்கோளெலாம் எங்கே கிடக்குன்னு தெரியல. இந்த நேரத்தை போய் தேட முடியாது. எண்ணெய் வேறு இது பண்ணிடுச்சு. அதனால் வந்து
இது எல்லாத்தையும் பிரித்து நமக்கு வந்து அடுப்பில் கொட்டுப்போம். முன்னாடியே பிரித்து கொட்டி தான் எடுத்து வச்சுருப்பா. இப்போ அர்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால சரசரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பு எரியில ஊதிப்போம் நல்லா. யாரு கடிப்பா மாமா ஒரு உழவு கறி இல்லைன்னா அதிகமாக வடிப்போம். உழவு கறி பாய் இறங்குடா 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 இறங்குடா. தாய் தாய் ரசம் வைக்கணும். அது எப்படி இறங்குது? தாய் உள்ளார போ, எறும்பு கடிக்கும். அது தூக்கம் இப்போ வராது. நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு, நிறையா உப்பு போட்டு வந்துட்டேன். நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். சிக்கனில் வேறு கொஞ்சம் தண்ணி வரும்ல, அதனால் வந்து நம்ம கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவினாலே கொஞ்சம் தண்ணி நார்மலாக இருக்கணும். குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது, தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இது கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைப்போம். ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா அதெல்லாம் வந்து நம்ம கொட்டிக்கலாம். நல்லா வேக வச்சுருவோம். அடுப்பு வந்து காலையிலேருந்து நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சுத்தமாக எரியவே மாட்டேங்குது. பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்கணும் போல். சிக்கன் கிரேவிக்கு கொத்தமல்லி இல்லை ஏதாவது கருவேப்பிலை அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை, நல்லா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் மேலாக போட்டுப்போம். இது வதக்கிறப்பே போட்டிருக்கணும். இப்போ தான் பறித்து வந்து போடுறேன். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். மிளகாத்தூள் போடல, மஞ்சத்தூள் போடல. இங்கே பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா வாடையாகவும் இருக்குது. இந்த கட்டில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ரசம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரசம் வந்து வைக்கணும். வளர்த்துக்கிட்டு
நான் எதுக்கு இப்போ மிளகாத்தூள் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதுதான் நம்ம முன்னாடியே போட்டோன்னா அப்படியே அடி பிடிச்சிரும். கறி வேகாது, ஆனால் வந்து அடி பிடிச்சிரும் மிளகாய்த்தூள் போய். அதனால் கொஞ்சம் கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கறியும் வெந்த மாதிரி இருக்கும், கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து கறி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டிருக்கேன். அடுப்பை வந்து நல்லா எரிய வச்சுருவோம். மணி ஆயிடுச்சு வேறு. இது கிட்ட கொண்டு போய் காமிக்கிற பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இதை பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து அடுப்பில் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்டேன். ரசம் வந்து சிலிண்டர்லேயே வச்சாச்சு. சிலிண்டர் ரெடி ஆகிடுச்சு. ரசமும் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ரசம் வச்சாச்சு. சாப்பாடு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா காலையிலேயே சாதம் வடித்து தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டதுனால சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது. இது போதும் நானும் மாமா சாப்பிட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ.